ஹலோ கைஸ், ஐம் மருண். ஆஸ்ட்ரோமஸ் இப்போ ரீசெண்டாக சாட்டர்ன் பிளானட்டை சுற்றி 128 புதிய மூன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். சாட்டர்ன் பிளானட் நமது சோலார் சிஸ்டத்தில் 6வது பிளானட் அமைஞ்சிருக்கு. சாட்டர்ன் பிளானட் நமது சூரியன்லேருந்து 1.4 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. சாட்டர்ன் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 10,756 நாட்கள் எடுத்துக்குது. நமது பூமி நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் எடுத்துக்குது. அதே மாதிரி சாட்டர்ன் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 10,756 நாட்கள் எடுத்துக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஹவாய் கிரவுண்ட் பேஸ்டு டெலிஸ்கோப் மூலம் ஆஸ்ட்ரோமஸ் மார்ச் 2025 சாட்டர்ன் பிளானட்டோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோமஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்டர்ன் பிளானட்டை சுற்றி 128 புதிய மூன்ஸை ஆஸ்ட்ரோமஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு சாட்டர்ன் பிளானட் 146 மூன்ஸ் ஆர்பிட் பண்ணுது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 128 புதிய மூன்ஸையும் சேர்த்து சாட்டர்ன் பிளானட்டை மொத்தமா 274 மூன்ஸ் ஆர்பிட் பண்ணுது. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோமஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமது சோலார் சிஸ்டத்திலேயே அதிகமான மூன்ஸை கொண்டுள்ள பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்டர்ன் பிளானட். இந்த சாட்டர்ன் பிளானட்டை சுற்றி மொத்தம் 274 மூன்ஸ் ஆர்பிட் பண்ணுது. ஃபியூச்சர்ல இதையும் தாண்டி அதிகமான மூன்ஸ் சாட்டர்ன் பிளானட் ஆர்பிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.